திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நமாசி ஞாயிற்றுக்கிழமை தமாசி சனிக்கிழமை வயிற்றுப்பா ஞாயிற்றுக்கிழமை டைட்டுப்பா கடத்தா சைட் டிஷ் இருந்ததுன்னா அப்படியே செம்மையா இருக்கும். என்ன ஜார்ஜ் அண்ணா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. இது ஒன்றும் இல்லை தம்பி, அதாவது நமக்கு சார்ஜ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் சார்ஜ் கொஞ்சம் ஏற்றிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் ஏற்றிக்கிறியா? எனக்கு வேண்டாண்ணா, இது இப்போ உங்களுக்கு சார்ஜ் போட நல்லா தான் இருக்கும். ஆனால் போக போக இது சுத்தமாக உங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். என்னப்பா என்னமோ சொல்ற, நீ சைட் டிஷ் இருக்குதே. உண்மையை தான் நான் சொல்கிறேன். இந்த குடிப்பழக்கத்துக்கு நானும் அடிமையாகி இருந்தேன். யார் சொல்கிறதும் என் காதில் விழவே விழாது. இந்த கெட்ட குடிப்பழக்கத்தினால என்னோட உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போச்சு. என் உடம்பு கெட்டு போனது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னால் குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வரவே முடியல. என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது என்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குன்னு. ஐயோ, என்னப்பா சொல்ற, நிஜமாவா? இந்த மருத்துவமனையில் இனிமேட்டு வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாதான்னு நான் ஏங்கிட்டு இருந்த போதுதான் அப்போ அந்த இடத்துல எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு எனக்காகவும் ஜெபம் பண்ண அந்த இடத்துல ஒருத்தர் வந்தார். அவர் சொன்ன விஷயம்தான் என்னை முழுசாக மாத்துச்சு. தம்பி, நான் உனக்காக ஜெபிக்க போறேன். உனக்கு என்ன வேணுமோ இயேசு கிட்ட கேளு. உன்னோட வலி எனக்கு தெரியாது, ஆனா உன் வலிகளையும் வேதனைகளையும் இயேசு அறிவாருன்னு சொன்னாரு. நான் மனசுல இயேசு கிட்ட, இயேசுவே, நான் உமக்காக வாழ போறேன்ப்பா. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையை உமக்காக கொடுக்குறேன். நீங்க நடத்துங்க. இந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வரேன்னு நான் மனசுலயே நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தம்பி, சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன, இயேசுவோட வெளிச்சம் என் வாழ்க்கையில அடிச்சது. என் இருதயத்துல பெரிய சமாதானம் ஒன்று பிறந்துச்சு. அதோடு இந்த குடியை விட்டுட்டேன். இந்த குடியை விட்டதுனால என் உடம்பும் ஆரோக்கியமாச்சு. என் உடம்பு ஆரோக்கியமானதுனால இப்போ என் குடும்பத்தையும் என்னால் பார்த்துக்க முடியுது. என் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், இந்த குடிப்பழக்கம் என் வாழ்க்கைய மொத்தமா சுவிட்ச் ஆஃப் பண்ணலான்னு பார்த்துச்சு. ஆனா இயேசு என் வாழ்க்கையில வந்து என்னை ரீஸ்டார்ட் பண்ணி எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. பைபிளும் இதே தானா சொல்லுது. நீங்களும் இயேசு கிட்ட கேளுங்க. இயேசுவே, உதவி செய்யுங்கப்பா, எனக்கும் குடிய விடணும்.